உன் முயற்சியை தொடர நான் இரவில் தங்குவதற்கு ஒரு குடிசையை போடுகிறேன். அமிர்தா சென்ற பின் சதீஷ் பாறையின் மீது அமர்ந்து சுற்றிலும் பார்க்க ஆரம்பித்தான். அப்போது திடீரென ஒரு கோழி குஞ்சு போன்ற வெள்ளை நிற குட்டி டிராகன் ஒன்று அவனது காலடியில் சுற்ற ஆரம்பித்தது. அதை பார்த்து சதீஷ் கூறினான், நீ ஏன் இன்னும் குழந்தைதான், ஓ உன் வாழ்க்கையை வாழ். அந்த குட்டி டிராகன் மெதுவாக அவனை நோக்கி வந்தது. சதீஷ் அதை தூக்க குனிந்த போது அது ஒரு பாறையின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டது. இதோ இந்த குட்டியும் ஓடிவிட்டது. சதீஷ் எழுந்த தன் இடத்திலேயே அமர்ந்தான். அது மீண்டும் அவனது காலடியில் நடுங்கிக் கொண்டே வந்தது. சோர்வடைந்த சதீஷ் அதே பாறையின் மீது படுத்து விட்டான். அவனுக்கு தூக்கம் வந்தது. அந்த குட்டி டிராகன் சதீஷின் காலில் விளையாடிக் கொண்டே வழிந்த ரத்தத்தை தனது சிறிய நாவால் நக்க ஆரம்பித்தது. தூக்கத்தில் சதீஷுக்கு தன் உடலுக்குள் ஒருவித விசித்திரமான அமைதி உண்டானதை உணர்ந்தான். அவனது உடல் இலகுவாக தெரிந்தது. அவனுக்குள் ஆற்றல் பாய்வதை உணர்ந்தான். இது நடந்து கொண்டிருக்கும் போது அமிர்தா சதீஷின் காலருகே அந்த குட்டி டிராகன் ரத்தத்தை நக்குவதை கண்டாள். சதீஷ்! சதீஷ் அதிர்ச்சியுடன் எழுந்தான். அமிர்தா அந்த வெள்ளை நிற குட்டி டிராகனை பயத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தாள். என்னாச்சுக்கா? இந்த குட்டி டிராகன் உன்னுடைய ரத்தத்தை நக்கியதா? சதீஷ் தனது கட்டை விரலை பார்த்தான். அந்த காயம் முழுவதுமாக ஆறியிருந்தது. ஒருவேளை இருக்கலாங்கா. ஆனால் என்ன நடந்தது? இது சாதாரண டிராகன் இல்லை. இந்த டிராகன் இனங்களில் இது மிகவும் உயர்ந்த வகையை சேர்ந்தது. சர்வ வல்லமை கொண்ட சோமன் டிராகன். சதீஷின் காலடியில் பூமி சரிந்தது போல இருந்தது. அவன் சாதாரண டிராகனை அடக்க வந்தவன். ஆனால் இப்போது அவனுக்கு முன் சோம் டிராகன் இருந்தது. முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.